வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவுக்காக தேன் வாங்க காட்டுக்குள்ளே போன பல்லவன் தொலைஞ்சு போய் அது ஒரு பெரிய கதையாகி எல்லாம் ரிசார்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. சேரனும் பாண்டியும் சோழன் மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. இவன் கூப்பிட்டான்னு நாம வந்திருக்கவே கூடாதுன்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காரு பாண்டி. பல்லவன் எதுக்கு காட்டுக்குள்ள போனாருன்றது தெரிஞ்ச உடனே சோழன் ரொம்பவே மெல்ட் ஆயிடுறாரு. சாரிடான்னு தம்பியை ஹக் பண்ணிக்கிறவரு, நான் அடிச்சது ரொம்ப வலிக்குதான்னு கேட்குறாரு. அடிச்சியா அப்படின்னு கேட்குறவரு, அண்ணன் என்ன அடிச்சுதானே அப்படின்னு பாண்டி சேரன் பக்கம் திரும்பி கேட்குறாரு. ஏன்னா அவரே காணாம போய் வந்த அதிர்ச்சியில சோழன் அடிச்சது அவருக்கு உரைக்கவே இல்லை போல இருக்கு. சோழன் ரொம்பவே பரிதாபமா பார்க்க நிலாவும் பாவமா பார்க்குறாங்க. சேரனும் பாண்டியும் சிரிப்போட பார்க்க, சத்தியமா எனக்கு ஞாபகம் கூட இல்லைன்னு, அவ்வளவுதான், காட்டுக்குள்ளதான் இனிமே வாழ்க்கைன்னு நினைச்சேன். உங்க எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் சாரிடா அப்படின்னு மறுபடியும் சோழன் அவரை ஹக் பண்ணிக்கிறாரு. பரவாயில்லன்னு விடுனேங்கிறாரு பல்லவன். அடுத்து சேரன் கிட்ட திரும்புற சோழன், அண்ணே சாரினேங்கிறாரு. உங்ககிட்ட தேவையில்லாம நிறைய பேசிட்டேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காதண்ணே அப்படின்னு அவரு சங்கடத்தோட மன்னிப்பு கேட்கிறாரு. டேய் அது பரவாயில்ல விடுடாங்கிறாரு சேரன். உங்களை மட்டும் இல்லைன்னே என்னையும் பயங்கரமா திட்டினாரு அப்படின்னு நிலாவும் சைடு கேப்ல சொல்லிடுறாங்க. உன்னைய திட்டினானாப்பா அப்படின்னு சேரன் அதிர்ச்சியோட கேட்க, ஆமாண்ணே, என்னை அந்த காட்டுல தனியா விட்டுட்டு போனா கூட திரும்பி வர்றதுக்கு வழியே தெரியாது, அது இதுன்னு ஓவரா பேசினாரு அப்படின்னு நிலா சொல்ல எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. சோழன் ரொம்ப டிஸ்டர்ப்டா நிக்கிறாரு. எங்க தனியா போய் காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் எல்லாம் பண்ணாரு. எனக்கு கடுப்பாயிருச்சு அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. ஐயோ சோழா, வாயை வச்சுட்டு உன்னால சும்மா இருக்க முடியாதுரா, பாரு இப்ப எல்லார்கிட்டையும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு பின்மண்டையை சொரிஞ்சிட்டு நிக்கிறாரு. சரி நான் போறேன்னு கிளம்பிட்டேன்னு நிலா சொல்ல, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் பதட்டமா கேட்குறாரு பல்லவன். அப்புறம் என்ன சார், நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டாரு. நிலா நிலா எங்க இருக்கிற நிலா? ஐயோ ப்ளீஸ் நிலா, சாரி நிலா, நான் பண்ணினது தப்பு தான் நிலா, அப்படி இப்படின்னு ஒரே கத்து அப்படின்னு நிலா சொல்ல சொல்ல எல்லாரும் சிரின்னு சிரிக்கிறாங்க. சோழன் முகம் கன்றி போய் ஒரு மாதிரி அன்னீசியா சிரிப்புமா நிக்கிறாரு. இனிமே அப்படிலாம் பேச மாட்டேன்னு நடு காட்டுல நின்று கத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா நான் இல்ல, ஒரு ஓரமா நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு நிலா சொல்ல, அடி பாவிங்கிற மாதிரி பாக்குறாரு சோழன். அப்புறம் போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, அடி பாவி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தியான்னு சோழன் கேக்குறாரு. அப்படின்னு கியூட்டா சிரிக்கிறாங்க நிலா. உன்னை போட்டேன்னா அப்படின்னு சோழன் கையவங்க. நிலா சிரிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஓடாத நிலா நில்லு, இங்கே பாரு நிலா, ஏய் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவரை துரத்திக்கிட்டு ஓட நிலா ஓடிட்டு இருக்கு. இவங்க 3 பேரும் ஜாலியாக சந்தோஷமாக பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் ஓடுற சோழன் நிலாவை தாவி பிடிச்சி கையை பிடிச்சிக்கிறாரு. சரி சரி, இப்போ யார் ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போகிறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு நிலா கேட்க, பார்க்கலாமேங்கிறாரு சோழன். இவங்க 3 பேரும் அங்கேயே நின்று இதை ரசித்து பார்த்துட்டு இருக்க. அண்ணே ரெடியா இருங்க, குணா கேவ் மற்ற இடமெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு, நான் இந்த காம்படிஷனை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. நிலா அவரை ஏமாத்திட்டு கிடைச்ச கேப்ல குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் நிலா அப்படின்னு கத்திக்கிட்டே துரத்திட்டு ஓடி வர்றாரு. ஆனா நிலா அவர் கையில சிக்கல. ரூமுக்கு ஃபர்ஸ்ட் போகணுங்கிற காம்படிஷன்ல வேகமா ஓடி வந்துடுறாங்க. இங்க நடேசன் அவரோட நடு வீட்டுல 4 பேரோட உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. இவரு குடிச்சு வீட்டை குட்டிச்சவர் ஆக்கிடுவாரு போல இருக்கு. இதுல வேற வெக்கமே இல்லாம சியர்ஸ் அடிச்சுக்கிறாங்க. குடிக்கிறது, ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றதுன்னு குடிச்சிட்டு எல்லாரும் கீழே வைக்கிறாங்க. நடேசா, நேத்து சைட் டிஷ் இல்லாம கஷ்டப்பட்டோம்ல, இன்னைக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு கவரை தூக்கி காமிக்கிறாரு. சிக்கனா? எடு சாப்பிடுவோம் அப்படின்னு நடேசன் சொல்ல, பச்சையா சாப்பிடுவியா அப்படின்னு அந்த ஆள் கேட்க எல்லாரும் ஏதோ பெரிய ஜோக்கு கேட்ட மாதிரி சிரிக்கிறாங்க. ஏண்டா உன்னைய சிக்கன் 65 வாங்கிட்டு வாடான்னா கறியை வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு நடேசன் சொல்ல, என்னடா நீங்கிறாரு இன்னொரு ஆளு. இப்போ நான் சமைக்கணும், இங்க நான் சமைக்கிற மாதிரி வருமா? இரு சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு ஒரு பீத்தல் பீத்திக்கிறாரு அவரு. போடான்னு ஒரு ஆள் சொல்ல அவரு அந்த கவரை தூக்கிட்டு போறாரு. சமைச்சு சீக்கிரம் எடுத்துட்டு வாடான்னு இன்னொரு ஆள் சொல்றாரு. ஏய் நல்லா சமைடா அப்படின்னு நடேசன் சொல்ல அந்த ஆளு உருண்டு புரண்டு ஒரு வழியா கிச்சனுக்கு வந்துடுறாரு. கையில இருக்க சரக்கு கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு அடுப்பை பத்த வச்சு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு
வடசட்டியை தேடி கொண்டு வந்து வைக்கிறாப்ல. எங்கேயாவது இந்த தருதலை கொளுத்தி கிழ்த்தி விட்டுருமோன்னு நினைச்சப்ப நல்ல வேலை அப்படி எதுவும் செய்யலையாட்டிருக்கு. மறுபடியும் 5 எருமைங்களை உட்காந்து குடிச்சிட்டு இருக்குதுங்க. அண்ணே, சிக்கன் எப்படி இருந்தது அப்படின்னு அந்த ஆள் கேட்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு இன்னும் 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நடேசன் எழுந்து போய் ரூம்ல இருந்து பாய் எடுத்துக்கிட்டு வர்றாரு. இன்னொரு ஆள் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இருக்க, இந்தாங்க பாயே, எல்லாரும் படுத்துக்கங்க, நீங்கெல்லாம் என் பள்ளிக்கூட நண்பர்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, இந்த வீடே உங்களுக்கு தான், ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் சோஃபா கிட்ட போக, ஓகே ஓகே நீ படு அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு. நடேசன் டேப் ரெக்கார்டர் எடுத்து அப்படியே சோஃபாவோட கட்டையில கழுத்தை வச்சு படுக்கிறாரு. தலைவாணி ஏதாவது வேணும்னா இந்த ரூம்ல இருக்கு, எடுத்துக்கங்க அப்படின்னு பசங்க ரூமை காமிச்சிட்டு படுக்கிறாரு அவரு. சரி மச்சான், சரி சரி அப்படின்னு 4 எருமைங்களும் 4 பக்கமும் பார்த்துட்டு இருக்குதுங்க. நடேசன் தூங்கிட அதுல ஒரு ஆள் போய் நிலாவோட ரூம் கதவை திறந்துட்டு உள்ளர போறாப்ல. அடுத்த நாள் பொழுது விடியுது. சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன், நிலா போன கார் வீட்டுக்கு திரும்பி வருது. எல்லாரும் காரை விட்டு இறங்க சோழன் கீழே இறங்கினவரு கைய காலை முறுக்கி அப்பாடா அப்படின்னுட்டு இருக்காரு. பல்லவா, இந்தாடா உன் பேகு அப்படின்னு பாண்டி அவரோட பேக்கை கொடுத்துட்டு அவரு ஒரு பேக் எடுத்துட்டு வர்றாரு. சேரன் ஒரு 2 பேக் எடுத்துட்டு வர்றாரு. எல்லாரும் பைய எடுத்துட்டு காருக்கு முன்பக்கமா வர்றாங்க. அண்ணே, அவர் உள்ளார இருப்பாரா இல்ல எங்கேயாவது போயிருப்பாரா அப்படின்னு பாண்டி கேட்க, அவரு போயிருந்தாலும் நம்ம கையில தாண்டா சாவி இருக்கே, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற சேரன் அவரோட பைக்குள்ள இருந்து சாவி எடுக்கிறாரு. அண்ணே கொடுங்க, நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு நிலா சாவியை வாங்கிட்டு போறாங்க. எல்லாருக்கும் ஒரே அசதி. கையை காலை இப்படி அப்படி திருப்பிட்டு உடம்ப திருப்பிட்டு இருக்காங்க. டேய் சோழா, என்னடா டயர்டா இருக்கான்னு சேரன் கேட்க, ஆமாண்ணே, ஒரே செட்டில் அடிச்சேன்ல, அதான் கை கால்லாம் ரொம்ப வலிக்குதுங்கிறாரு சோழன். அது ஒன்றும் இல்லடா, சுடுதண்ணில குளிச்சு எடுத்தோன்னா சரியா போயிடும், வா அப்படின்னு சேரன் கூப்பிட, கொஞ்சம் சீக்கிரமா போட்டு கொடுனேங்கிறாரு சோழன். நிலா கதவு கிட்ட வர, அது பூட்டெல்லாம் இல்ல, சும்மா தான் இருக்கு. நிலா மெதுவா வெளிக்கதவை திறக்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியா இருக்குது அவங்களுக்கு. வீடு ஃபுல்லா தட்டு இறஞ்சி கிடக்கிறது, டம்ளர்னு கந்தர கோலமா இருக்கு, ஒரு குப்பை தொட்டி மாதிரி அந்த இடம். நிலா அதிர்ச்சியா திகைப்புமா அதை பார்த்துக்கிட்டே ஒரேட்டை எடுத்து வைக்க, அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே பாக்குறாங்க. அங்க ஒரு எருமை உருண்டுகிட்டு இருக்குது தரையில. உடனே நிலா பயந்து அதிர்ச்சியாயி, அண்ணே அண்ணே அப்படின்னு வெளியே ஓடி வர, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சேரனும் ஓடி வர்றாரு. நிலா என்னாச்சு அப்படின்னு சோழன் ஓடி வர, மற்ற 2 பேருமே வேகமா வர்றாங்க. உள்ள யாரோ படுத்திருக்காங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, யாரோ படுத்திருக்காங்களா, யாரு அப்படின்னு சேரன் வேகமா வர்றவரு பைய வச்சுட்டு உள்ளர போக, நீ இங்கேயே இரு அப்படின்னு சோழனும் உள்ளர போறாரு. அவரோட உடம்பு வலியெல்லாம் இப்ப மறந்துருச்சு அவருக்கு. யாரு இது அப்படின்ற சோழன் வீட்டுக்குள்ள பாக்குறாரு. வீட்டுக்குள்ள வந்து பார்க்க அந்த காலத்து பண்ணிங்கெல்லாம் சேத்துல புரண்டுட்டு படுத்திருக்கும் பாருங்களேன், அதே மாதிரி காட்சி தான். நடேசன் சோஃபால படுத்திருக்க, இதுங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல படுத்திருக்குதுங்க. நம்ம என்னமோ ஸ்கிரீன்ல தான் பாக்குறோம், ஆனாலுமே இத பாக்குறப்பவே நமக்கு ஸ்மெல்லுல வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டே உள்ளர வர்றாங்க எல்லாருமே. கால் வைக்க கூட இடம் இல்லை. நிலா மட்டும் வெளியவே வெயிட் பண்றாங்க. நமக்கு அடிவயிறு வரலும் வந்து கொமட்டின ஸ்மெல்லு இப்பதான் அவங்களுக்கு வருது போல இருக்கு. சோழன் அவரோட ஷர்ட் எடுத்து மூக்கையும் வாயையும் சேர்த்து மூடிக்கிறாரு. நிலாவும் மெல்ல உள்ளர வர்றாங்க. அவங்களுக்கு பயங்கரமா கொமட்டிக்கிட்டு வருது. அதுக்குள்ள பல்லவன் வாமிட்டே எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க ஏங்க உள்ளர வந்தீங்கன்னு பாண்டி கேட்டுட்டு இருக்க, பல்லவன் வெளியே வேகமா ஓடுறாரு. பல்லவா அப்படின்னு நிலாவும் பின்னாடியே ஓடுறாங்க. அவர் அடி வயிற்றுல இருந்து வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்காரு. பல்லவா டேய் அப்படின்னு நிலா அவரோட தலையில தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. சேரன் செம்ம டென்ஷன் ஆகி அப்பா அப்பான்னு எழுப்புறாரு. என்னப்பா இதெல்லாம், எழுந்துறீங்க, என்னப்பா இது வீடு அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க, அந்த நடேசன் காட்டெருமை அனுத்திட்டே படுத்திருக்காரு. அப்பா எழுந்துறீங்கப்பா, அப்பா எழுந்துறீங்க அப்படின்னு சேரன் ரொம்ப டீசெண்டா எழுப்பிட்டு இருக்க. யோ எழுந்துறியா, முதல்ல யோ எழுந்துறீங்கிறல்ல, எழுந்துறியா அப்படின்னு சோழன் ஒரு ஆளை உருட்டி எழுப்பிட்டு இருக்காரு. அந்த பண்ணி அசைய கூட இல்லாம அப்படியே படுத்து கிடக்குது. சோழனால வாட தாங்க முடியல. தொட்ட கையவே அருவருப்பா உதறிக்கிட்டு இருக்காரு. அப்பா எழுந்துறீங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்க. யோ எழுந்துறியா, எழுந்துறீங்கிறல்ல அப்படின்னு சோழன் எழுப்பிட்டு இருக்க. ஓய் அப்படின்னு உரிமிட்டு இருக்க அந்த பண்ணி. பாண்டி அப்படியே அதிர்ச்சியும் திகைப்புமா பார்த்துட்டு இருக்க. இங்க நடேசன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்பா எழுந்துறீங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு சேரன் கத்திக்கிட்டு இருக்காரு. டேய் பாண்டி போய் அந்த முதல்ல எழுப்புடா அப்படின்னு சொல்ல, பாண்டி இன்னொரு ஆள் படுத்துக்க இடத்துக்கு போறாரு. யோ எழுந்துறியா, எழுந்துறீங்கிறல்ல, எழுந்துறே அப்படின்னு பாண்டி அந்த ஆளை தட்டி எழுப்பிட்டு இருக்க. சோழன் இன்னொரு பண்ணி கூட போராடிக்கிட்டு இருக்காரு. எழுந்திருச்சு தொலையா
அப்படின்னு பாண்டியன் கத்திக்கிட்டு இருக்க. அப்பா எழுந்துறீங்க, எழுந்துறீங்கப்பா, எழுந்துறீங்க அப்படின்னு ஒரு வழியா நடேசனை தூக்கி உட்கார வைக்கிறாரு சேரன். பல்லவனால இன்னும் வாமிட்ட நிறுத்தவே முடியல. சரி சரி அப்படின்னு நிலா முதுக தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்மெல்லையும் சுச்சுவேஷன்லயும் ஒரு வழியா உழட்டி நமக்கே தலைவலியே வந்துருச்சுங்க. என்னப்பா உங்களை நம்பி வீட்டை விட்டுட்டு போனா இப்படி குடிச்சு கூத்தடிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சேரன் கேட்க, இன்னுமே நடேசனுக்கு தெரியல. அப்படியே கண்ணை தேய்ச்சிக்கிட்டு முழிக்க முடியாம முழிச்சு பாக்குறாரு. ஒரு பண்ணி சுயநினைவே இல்லாம தூங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சுயநினைவுக்கு வர்ற நடேசன் படுத்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே சேரனை நிமிந்து பாக்குறாரு. அவர் அப்படி ஒரு அருவருப்பான பார்வையோட நிக்கிறாரு. சோழனும் பாண்டியும் கொலை வெறியில நிக்கிறாங்க. உடனே ரொம்ப நல்லவனாட்டம், ஏய் ஏய் எழுந்திருச்சு போங்கடா அப்படிங்கிறாரு நடேசன். அங்க ஒரு பண்ணி உருண்டுகிட்டே, ஏய் நடேசா, நான் தான் 12 மணிக்கு எழுப்ப சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே படுத்திருக்க. ஏய் ஏய் போங்கடா அப்படிங்கிறாரு நடேசன். எதுக்குயா எங்களை விரட்டுற அப்படின்னு இன்னொரு பண்ணி கேட்க, என் பசங்கள்லாம் வந்துட்டாங்கடா போங்கடாங்கிறாரு நடேசன். போ பசங்களா, லேட் ஆகும்னு சொன்ன அப்படின்னு அந்த பண்ணி சொல்ல, ஏய் ஏய் போங்கடா போங்கடா அப்படின்னு நடேசன் கத்த. எல்லாத்துக்கும் வாய் மட்டும்தான் அசையுது, மற்ற எதுவும் அசையல. யோ யோ எழுந்துறீங்கயா, எழுந்துறே, யோ உன்னதான் எழுந்துறே அப்படின்னு சோழனும் பாண்டியும் மாத்தி மாத்தி எழுப்ப, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கையை பிடிச்சி தூக்கி உட்கார வைக்கிறாரு சோழன். யோ யோ எழுந்துறியா அப்படின்னு உட்கார வச்சு தூக்கி நிறுத்த கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது அவங்களுக்கு. போங்கய்யா அப்படின்னு முதுகுல தட்ட 2 பேரும் பாஞ்சிக்கிட்டு ஓடுறானுங்க. போ போ அப்படின்னு இன்னொரு ஆளை தள்ள, அப்பப்ப கூப்பிடு நடேசா அப்படின்னு அது உருண்டு போய்கிட்டு இருக்க. போ போயா போ, நின்று கதை பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் தள்ளுறாரு அந்த ஆளை. அப்ப என்ட்ரன்ஸ்லயே படுத்திருந்த ஒரு ஆளை எழுப்பி, யோ எந்திரியா போயா அப்படின்னு விரட்டி விடுறாரு சோழன். நிலாவும் பல்லவனும் பயங்கரமா அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க அடிச்சு சாவடிச்சிருவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் திட்டிட்டு இருக்க. போடா எவன் வருவான் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒருத்தனுங்க போயிட்டு இருக்க. இன்னமும் பல்லவன் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவருக்கு உழப்பிக்கிட்டே இருக்கு. ஏய் அப்படின்னு நிலா ஆறுதலா அவரோட கையை பிடிச்சிட்டு இருக்க. வெளியே வந்த சோழன், டேய் பல்லவா நீ ஓகே வாடான்னு கேட்குறாரு. ஓகே ஓகே தானே அப்படின்னு அவர் சொன்னாலும் அவருக்கு பயங்கரமான ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. அப்பா என்னப்பா இதெல்லாம், வீட்டை உங்களை நம்பி தானே விட்டுட்டு போனோம், இப்படி யார் யாரையோ இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணி அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க, வெக்கமா இல்லை உங்களுக்கு, ஏன்பா இப்படி இருக்கீங்கன்னு சேரன் திட்டுறாரு நடேசனை. அதுவரை பல்லவனை பார்த்துக்கிட்டு இருந்த சோழனும் பயங்கர கோவத்தோட உள்ளர போறாரு. திருந்தவே மாட்டீங்களா நீங்க அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. யோ வீட்டை என்னையா பண்ணி வச்சிருக்கன்னு சோழன் கொத்தா வந்து அவர் பனியனை புடிச்சிடுறாரு. நாங்க எப்படா வெளியே போவோம், ரோட்ல போறவனெல்லாம் கூட்டிட்டு வந்து குடிச்சு கூத்தடிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தியா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. பதில் சொல்லாம புடிச்சிருக்க சோழனோட கையவே பாக்குறாரு நடேசன். வெளியே தானே போய் குடிச்சிட்டு இருந்த, இப்ப வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து கூத்து அடிச்சிட்டு இருக்கிறிய, நீ என்னையா நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சோழன் பனியனை பிடிச்சிக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்க. டேய் விடுறா, பெருசா வந்துட்டான், நீங்க வருவீங்கன்னு யாருக்குடா தெரியும், நீங்க என்ன சொல்லிட்டா வந்தீங்க, நீங்க மட்டும் போய் ஜாலியா இருப்பீங்க, நான் இருக்க வேண்டாமா, நான் என்ன குடிக்கிறது புதுசா என்ன அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இருக்காரு நடேசன். அப்போ நிலாவும் பல்லவனும் கூட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்பா அதுக்குன்னு குடும்பம் நடத்துற இந்த வீட்டுக்குள்ள கண்டவனுங்களெல்லாம் கூட்டிட்டு வருவீங்களா அப்படின்னு சேரன் கேட்டுட்டு இருக்க. நிலா பரிதாபமா பயங்கர சங்கடமா நிக்கிறாங்க. இது ஒரு வீடு தானேப்பா, வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, அந்த நினைப்பு கொஞ்சமாவது இருக்கா உங்களுக்கு, கண்டவங்களை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள குடிச்சு அவன் அலங்கோலமா படுத்துட்டு இருக்கான்ப்பா, ஒரே அசிங்கமா இருக்கு, வீடு பூரா நாத்தம், இப்படியாப்பா இருப்பீங்க அப்படின்னு சேரன் கத்துறாரு. பாவம் அந்த நாத்தத்துல அவங்க எப்படிதான் நிக்கிறாங்களோ தெரியல, உண்மையிலேயே நம்மளால பார்க்க கூட முடியல. ஏய் அவங்க கண்டவங்கெல்லாம் கிடையாது, அவங்கெல்லாம் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு, எப்பவுமே வெளியே குடிப்போம், நீங்க இல்ல அதனால வீட்டுக்குள்ள குடிச்சோம், கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இப்ப என்ன அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண துச்சமே இல்லாம கேக்குறாரு நடேசன். அதுக்கு என்னவா அப்படின்னு பயங்கரமா டென்ஷன் ஆகுற பாண்டி அப்படியே அடிச்சு சாவடிச்சுன்னு கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு வர்றாரு. பாண்டி சொன்னா கேளுங்க என்ன, நிலா கையை பிடிக்க எல்லாரும் தடுக்கிறாங்க அவரை. போடுறா அப்படியே கொண்டு வந்து போடுறான்னு சோழன் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. போடுறா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் கீழே போடுறா முத அப்படின்னு சேரன் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா பாண்டி விடாம திமிரிக்கிட்டே இருக்காரு. பாண்டி வைங்க போடுங்க கீழே அப்படின்னு நிலாவும் சத்தம் போடுறாங்க. சோழா சும்மா இருடா அப்படின்னு சோழனே அடக்குறாரு சேரன். என்ன பாண்டி நீங்க அப்படின்னு நிலா கேட்டுட்டு இருக்காங்க. ஏய் இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி டாம் டூம்னு குதிக்கிறீங்க, குடிச்சோம்
கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு நடேசன் மறுபடியும் சொல்ல, அதுக்கு என்ன இப்போவா, யோ உன்னையெல்லாம் அப்படின்னு கையை ஓங்கிட்டு போறாரு சோழன். ஓய் அப்படின்னு அந்த ஆள் கத்திக்கிட்டு இருக்க சேரன், டேய் சோழான்னு இழுக்கிறாரு புடிச்சு. சோழன் விடுங்க சோழன் அப்படின்னு நிலாவும் கத்துறாங்க. டேய் சோழா பாட அந்த பக்கம் அப்படின்னு புடிச்சு இழுத்துக்கிற சேரன். நிலா நீ உள்ளர போப்பாங்கிறாரு. இத நாங்க பாத்துக்கிறோம் போப்பான்றாரு அவரு. இவனுங்க மட்டும் ஹனிமூன் போயிட்டு ஜாலியா இருப்பானுங்களா அப்படின்னு நடேசன் மூக்குல சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா போங்கப்பா போய் வெளியே படுங்கப்பா அப்படிங்கிறாரு சேரன். நாம கூட இத்தனை நாளா இந்த பண்ணி வெளியே கிடக்க என்ன பரிதாபப்பட்டோம், அதுக்கான இடம் அதுதானே கரெக்டா நடேசன் நிரூபிச்சிட்டாரு. நான் ஏன் போகணும் அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க. அவங்க ரூம்குள்ள வந்த நிலாவுக்கு கொஞ்சம் நெஞ்ச அதிர்ச்சி இல்லை. அங்க தரையில ஒரு பாய விரிச்சு அதுல சீட்டு கட்டு செதறி கிடக்கு. ஒரு தட்டுல சிக்கன் கண்டது கடியதுன்னு கிடக்கு. ஒரு கோக் பாட்டில் உருண்டுகிட்டு கிடக்கு. இன்னும் சொல்ல முடியாத வஸ்துக்கள்லாம் கன்றாவியா கலைஞ்சு கிடக்கு. உன்னை எல்லாம் போயா மொத வெளிய அப்படின்னு சோழன் கத்துட்டு இருக்க. டேய் சோழா சோழா அப்படின்னு சேரன் கூப்பிட்டு இருக்க. உள்ளர போன நிலா அப்படியே பெரிய உமட்டலோட வெளியே ஓடி வர்றாங்க. நிலா நிலா என்னாச்சு நிலா அப்படின்னு சோழன் நிலா கிட்ட ஓடுறாரு. இல்ல ரூம்ல அப்படிங்கிற நிலாவுக்கு நிக்காம இருமல் வருது. இப்பதான் நடேசனுக்கு லேசா பயம் வருது. ஐயோ இது வேறையா அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட சொல்லிட்டு இருக்க. நிலாவுக்கு பயங்கரமா உழைப்புது. உள்ளர வந்து பாக்குற சோழனும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாரு. ச்சே அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாரு அவரு. யோ நிலா ரூமை யூஸ் பண்ணியா நீ? உன்னைய சத்தியமா கொல்லாம விட மாட்டேன் உன்னைய அப்படின்னு அங்க கிடக்கிற ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு குனிஞ்சு எடுத்துக்கிட்டு வேகமா வர்றாரு சோழன். டேய் சோழா சோழா அப்படின்னு தன்னோட பலத்தை மொத்தமா யூஸ் பண்ணி அவரை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாரு சேரன். சோழன் நிலா கூப்பிட்டு இருக்க. டேய் டேய் சொல்றதை கேளுடா அப்படின்னு சோழனை திமிரிட்டு இருக்க சோழனை அசைய முடியாம பிடிக்கிறாரு. அண்ணே உள்ளர வந்து பாருண்ணே, பாட்டில் கிடக்குது, சீட்டு கட்டெல்லாம் கிடக்குது, லாட்ஜானே இது அப்படின்னு சோழன் சொல்ல இன்னமும் ரொம்ப அருவருப்பும் எரிச்சலுமா பார்த்துட்டு இருக்காரு சேரன். நிலா ஒரு மாதிரி சொல்ல முடியாத கேவலமான உணர்ச்சிகளோட நின்றுட்டு இருக்காங்க. காலில் வச்சு அசிங்கம் பண்ணது மட்டும் இல்லாம நிலா ரூம்லயே குடிச்சு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கானுங்கண்ணே, கேவலமா இருக்குண்ணே எனக்கு அப்படின்னு சோழன் சொல்ல ரொம்ப அவமானத்தோட தலை குனிறாரு சேரன். மிச்ச நாள்லாம் மருமகளேன்னு பாசத்தை பொழிய வேண்டியது நம்மெல்லாம் அந்த பக்கம் போனதுமே அவர் ரூம்லயே உட்காந்து குடிச்சு கூத்தடிச்சு அசிங்கம் பண்ண வேண்டியது. அசிங்கமா இருக்காதானே இந்த ஆளுக்கு அப்படின்னு சோழன் கத்த பயங்கர டென்ஷன் ஆகுற சேரன். அப்பா என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கத்துறாரு. இல்லடா வெளியே வெக்கையா இருந்துச்சு அதனாலதான் உள்ளர போய் ஏசிய போட்டு அப்படின்னு நடேசன் இழுத்துட்டு இருக்க. வாயை மூடுங்கப்பா, நிலா இல்லாதப்ப அந்த பொண்ணோட ரூம் பக்கம் கூட நாங்க போக மாட்டோம். நீங்க என்னடானா நிலா ரூம்லயே போய் குடிச்சு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சேரன் பயங்கரமா கத்த. மற்றவங்க எல்லாருமே கொலவெறியோட பார்த்துட்டு இருக்காங்க. பல்லவன் நடேசனை கழுவி ஊற்றி காரி துப்புனப்பெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் இவருக்கு பத்தவே பத்தாதுன்னு தான் தோணுது. உங்களுக்கு நாங்க என்னப்பா குறை வச்சோம்? ஒரு பசங்களா நாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கிறோம். நீங்களும் உங்க இஷ்டப்படி தானே இந்த வீட்டுல இருக்கிறீங்க. யாராவது உங்களை ஏதாவது கேக்குறாங்களா? தினம் குடிச்சிட்டு வர்றீங்க, ஆட்டம் போடுறீங்க, ஒரு வார்த்தை ஏதாவது கேட்குறோமா உங்களை? நாங்கள் மரியாதையாக நடந்துக்கும் போது நீங்கள் ஏன்பா இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க? ச்சே அப்படின்னு சேரன் நறுக்குன்னு கேட்க அப்படியே ஓரப்பார்வையாக பார்த்துட்டு நிற்கிறாரு நடேசன். எங்களுக்கு அசிங்கமாக இருக்குப்பா அப்படின்னு சேரன் அருவருப்போட சொல்லிட்டு இருக்க. யோ உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இத்தனை நாளா நான் பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்யா. நீ பண்ண காரியத்துக்கு நானே உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன்னு மறுபடியும் பாயிறாரு பாண்டி. அடிச்சு சாவடிடா அப்படின்னு சோழனும் போக பாண்டின்னு இப்ப பாண்டிய போய் தடுத்துட்டு இருக்காரு சேரன். பாண்டி அப்படின்னு நிலாவும் கூப்பிட்டு இருக்க. நீலாம் எதுக்குயா உயிரோட இருக்கணும், சாவடிச்சிடுறேன் அப்படின்னு பாயிர பாண்டி தடுத்துட்டு இருக்க சேரனை விடுன்னு என்ன கோவமா கத்துறாரு. நம்ம கத்துவோம் கோவப்படுவோங்கிற தைரியத்துல தான் இந்த ஆளு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு. தண்டனையை கொடுத்துட்டோன்னு வையே அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாதுல்ல. இந்த ஆள் அப்படியே இங்கேயே பொழந்து அப்படின்னு பாண்டி பாய நடேசன் பாண்டிய முறைச்சிட்டு நிக்கிறாரு. மறுபடியும் சேரனும் பாஞ்சி வந்து பாண்டிய தடுத்துட்டு நிக்கிறாரு. கொஞ்சமாவது சொல்றதுக்கு யோக்கியமா வந்தால் நடந்திருக்கிறான் சி அப்படின்னு பாண்டி பாஞ்சிட்டு இருக்க. சொல்றேன்ல விடுன்னு இழுக்கிறாரு சேரன். நான் தான் சொல்றேன்ல பேசிக்கலாம் இரு அப்படின்னு சேரன் சொல்ல. என்னன்னா பேசுறது, எரிச்சலா இருக்குங்கிறாரு பாண்டி. அதனாலதான் ஏசிய போட்டு அங்க இருந்தோங்கிறாரு நடேசன். பாத்தியா பேசுறத பாத்தியா அட்ரா அப்படியே அப்படின்னு இப்ப சோழன் பாய கொஞ்சமா பயப்படுறாரு நடேசன். அடிச்ச மண்டையெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னு சோழன் பாய. சேரனுக்கு இதே வேலையா போச்சு. ஒன்னு பாண்டியை தடுத்து பிடிக்கணும், இல்லைன்னா சோழனை தடுத்து நிறுத்தணும். பயங்கர எரிச்சலோட அப்பா வாயை வச்சுட்டு சும்மா இருங்களேப்பா அப்படின்னு அருவருப்போட சொல்றாரு.
ஊர்ல நம்மளை பத்தி பேசும்போது எனக்கு அப்படியே கோவமா வரும். அவங்கள அப்படியே அடிச்சு பல்ல உடைக்கணும்னு தோணும். ஆனா அடிக்க வேண்டியது அவங்கள இல்ல, இவரை தான் அப்படிங்கிறாரு பாண்டி. 3 நாளா மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஆட்டமா ஆடிட்டு, சாரிப்பா தெரியாம பண்ணிட்டோம், நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு யாரு எதிர்பார்த்தா, நடந்துருச்சு ஏதோ விடு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கங்கட்ட நடேசன் ஷர்ட் எடுத்துக்கிட்டு வெளியே போறாரு. விடா எங்க விடு, ஹலோ ஹலோ அப்படின்னு போயிட்டு இருக்க நடேசன் பின்னாடி சோழன் போக, ஏய் ஏய் இருடா இரு அப்படின்னு சேரன் சோழனை இழுத்து பிடிக்க அவர் ஓடிடுறாரு வெளியே. யோ ஓடாதையா நில்லு, அண்ணே விடுன என்ன அப்படியே அடிச்சு சாவடிச்சிடுறேன் அப்படின்னு பேட்டை தூக்கிட்டு நிக்கிறாரு சோழன். சேரன் பேட்டை பிடுங்கிடுறாரு. யோ போவதையா நில்லையா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, அப்பாடா தப்பிச்சோம் பொழைச்சோன்னு சட்டையை மாட்டிக்கிட்டு நடேசன் போய் சைக்கிள் எடுக்கிறாரு. யோ திரும்பி வந்தா அவ்வளவுதான், உன்னை கொண்டு போடுவேன் தொலைச்சு விடுவேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சோழன் கத்திக்கிட்டு இருக்க, போடான்ட்டு அசால்ட்டா சொல்லிட்டு போகுது அந்த பண்ணி. அந்த ஆள் சைக்கிளை கடகடன்னு தள்ளிக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. சே ஓடிட்டார் இருந்தாலும் அப்படின்னு வெறுப்போட சோழன் சொல்லிட்டு உள்ளர வர, நிலா சாரிப்பா, அவர் இப்படிலாம் பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா பரிதாபமா உச்சி கொட்டிட்டு நிக்கிறாங்க. சரி சரி நான் ரூமை க்ளீன் பண்ணிடுறேன்ப்பா, ஒரு 5 நிமிஷம் இருங்கிற சேரன். டேய் இதெல்லாம் எடுங்கடா சோழா, நிலா ரூமை க்ளீன் பண்ணி கொடுப்போ, நான் போய் தொடப்போம் மோபெல்லாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கிச்சன் பக்கமா போறாரு சேரன். நிலா ரொம்பவே நொந்து போய் நிக்கிறாங்க. அங்க ஆணை குனிஞ்சு படபடன்னு அங்க இருக்க கன்றாவியெல்லாம் பொறுக்கிக்கிட்டு இருக்க, நிலா ரொம்ப சாரி நிலா, 2 மினிட்ஸ் கொடு, நாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, பாவம் நிலா என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. முதல்ல அந்த ரூமை போய் பார்த்துட்டு வந்துடுறோம் வானே அப்படின்னு கூப்பிட சேரன் வர்றாரு. உள்ளர வர குடலை புடுங்குது நாத்தம். சேரன் குனிஞ்சு எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இருக்காரு. வீட்டு சாப்பாட்டு தட்டெல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்குங்க அந்த சொறி நாய்ங்க. ஒரு கவர் எடுத்து மிச்சம் மீதியே செதறி கிடக்கிறது, கண்டது கடியதுன்னு அத்தனையும் அள்ளி பைக்குள்ள போட்டுட்டு இருக்காரு சோழன். நிலா கிச்சனுக்கு வர அங்கேயும் ஒரு சின்ன போர்க்களம் மாதிரி தான் இருக்கு. கடைசியில அங்கேயும் நிக்க முடியாம வெளியே வர்றாங்க. ரொம்பவே சங்கடத்தோட ஹால்ல வந்து நிக்க, சாரிங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க நாங்க கிளீன் பண்ணிடுறோங்கிறாரு பாண்டி. நிலா ரொம்பவே சங்கடத்தோட பின்கட்ல வந்து நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் கிளீனிங் ஒர்க்கை பாக்குறாங்க. ஒரு வழியா அந்த சேரு சகதி குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பாண்டி குளிச்சு ரெடியாகி வானதியோட மெடிக்கல் ஷாப்புக்கு வர்றாரு. வானதி அப்படின்னு கூப்பிட, பாண்டி எப்படி இருக்கன்னு ஆசையா நிமிர்ந்து பாக்குறாங்க வானதி. நல்லா இருக்கேன் வானதி, நீ எப்படி இருக்க, கடையெல்லாம் எப்படி போகுதுன்னு பாண்டி கேக்குறாரு. வானதி கொஞ்சம் தவிப்போட அங்க வேலை செய்யற பையனை பார்த்துட்டு, அதை ஏன் கேக்குற, நீ இல்லாம தவிச்சு போயிட்டேன்றாங்க வானதி. என்ன மிஸ் பண்ணியான்னு பாண்டி கேட்க, மிஸ் பண்ணேன் தான், அதை விட அதிகமா இந்த கடையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு வானதி ரொம்ப தயங்கிட்டே சொல்ல, ஏன் என்னாச்சுங்கிறாரு பாண்டி. வானதி அந்த பையனையே அப்பப்ப திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் பொருள் அடுக்கிட்டு இருக்கான். நீ வா நாம வெளியே போய் பேசலாம் அப்படிங்கிற வானதி. செல்வம் கடையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரிங்கக்கா அப்படின்னு திரும்புறவரு பாண்டியை பார்த்துட்டு, அண்ணே வணக்கம்ன்றாரு. அப்படின்னு தலையை ஆட்டி வைக்கிறாரு பாண்டி. வானதி சைட்ல வந்து வெளியே வர பாண்டியும் வெளியே வர்றாரு. என்னடி ஆச்சு, பிசினஸ் எதுவும் சரியா போகலையா என்ன அப்படின்னு பாண்டி கேட்க, அதெல்லாம் நல்லா தான் போகுது பாண்டி, ஆனா நீ இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் புதுசா கடை திறக்கிற நேரமா பார்த்துதான் நீங்கெல்லாம் ஹனிமூன் போகணுமா அப்படின்னு வானதி ரொம்பவே வருத்தத்தோட கேக்குறாங்க. ஏய் அதான் பிசினஸ்லாம் நல்லா போகுதுன்னு சொல்ற, அப்புறம் என்ன பிரச்சனைங்கிறாரு பாண்டி. வானதி தயக்கமா உள்ளர பார்த்துட்டு, எல்லாரும் எங்கிட்ட வந்து மாத்திரை கேக்குறாங்க பாண்டி அப்படின்னு சொல்ல, பாண்டி சிரிச்சுட்டு, கேட்டா எடுத்து கொடுக்க வேண்டியது தானேங்கிறாரு. எல்லா மாத்திரையும் பத்திமா எனக்கு தெரியும் அப்படின்றாங்க வானதி. ஏய் அதான் செல்வம் இருக்கான்ல அப்படின்னு பாண்டி கேட்க, அவன் எங்க இருக்கிறான், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட போயிடுறான், 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வர்றான், நடுவுல 2 முறை டீ பிரேக் வேற, அப்புறம் 6-7 தடவை சுச்சு போறேன்னு கடையை வேற விட்டுட்டு போயிடுறான் அப்படின்னு வானதி சொல்லிட்டு இருக்க. பாண்டி சிரிச்சிட்டு இருக்காரு. அவன் போற நேரமா பார்த்து 2-3 பேர் ஒன்னா வந்துடுறாங்க பாண்டி. அவங்க கொடுக்குற பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பர்லாம் என்னால வாசிக்க கூட முடியல, ஏதேதோ கிறுக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு பாண்டி, அதை புரிஞ்சுக்கிட்டு நான் என்னன்னு எடுத்துக்கிறது அப்படின்னு வானதி சொல்லும் போதே தெரியுது இந்த 2 நாளையில அவங்க நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டாங்கன்னு. பாண்டி சின்ன சிரிப்போட பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலும் எந்த பாக்ஸ்ல என்ன மருந்து இருக்குன்னு தேடி கொடுக்கவே 10 நிமிஷம் ஆயிடுது. கஸ்டமர்ஸ் கடுப்பா ஆகுறாங்க. ஒரே மாத்திரை 2-3 பிராண்ட்ல இருக்கும் போல. நான் இல்லைன்னு சொல்றேன், செல்வம் வந்து வேற கம்பெனியில இருக்கு, கொடுக்கவான்னு சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல சிரிச்சுட்டே இருக்காரு பாண்டி. ஒரு மனசுக்குள்ள கண்டிப்பா இதுக்கு தாண்டி
கொஞ்ச நாளாவது எங்கேயாவது வேலை பார்க்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், 4 விஷயத்த தெரிஞ்சிட்டு வந்து கடை திறக்கணுன்ற நினைப்பு வராம இருக்காதுன்னு தோணுது. நம்ம மனசுலயே அந்த நினைப்பு தான் இருக்கு. இதை கூட விடுப்பாண்டி. ஒரு நாளைக்கு 10-15 பேராவது தலைவலி, கோல்டு, காய்ச்சல்னு மருந்து மாத்திரை கேட்குறாங்க. நான் என்ன டாக்டரா அப்படின்னு வானதி கேட்க, ஏய் நீ பிஃபார்ம் தானேடி படிச்சிருக்கிற, உனக்கு அதுக்கெல்லாம் என்ன மாத்திரை கொடுக்கணும்னு தெரியாதான்னு பாண்டி கேட்குறாரு. தெரியும் பாண்டி, ஆனாலும் ஒரு பயம் இருக்கும் இல்ல, பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்து கொடுத்தாலாவது பரவாயில்ல, நானா ஏதாவது மாத்திரையை கொடுத்து ஏதாவது ஆயிட்டா எனக்கு ஒரு பயம் இருக்கும்லன்றாங்க வானதி. இவங்க கேட்குற கேள்வியில படிச்சதெல்லாம் கூட மறந்துடும் போல அப்படின்னு வானதி புலம்பிட்டு இருக்க பாண்டி அர்த்தத்தோட பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. மெடிக்கல் ஷாப் நடத்துறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க. இப்பதானேடி ஆரம்பிச்சிருக்கிறோம், செட் ஆகுற வரைக்கும் அப்படிதான் இருக்கும், போக போக பழகிடுன்றாரு பாண்டி. ஷோ எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமான்னு கூட இருக்கு பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல சிரிக்கிற பாண்டி, ஏய் ஆரம்பத்தில் அப்படிதாண்டி இருக்குங்கிறாரு, உனக்கும் அப்படிதான் இருந்துச்சா என்ன அப்படின்னு வானதி கேட்க, ஆமா வானதி, இப்பெல்லாம் ஒரு வண்டியை பார்த்தாலே என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுவேன். எனக்கெல்லாம் முதல்ல வேலை கிடைச்சப்ப எதுவுமே தெரியாது வானதி, ஒரு வண்டியை முழுசா பிரிச்சு பார்த்தாதான் என்ன பிரச்சனைன்னே கண்டுபிடிப்பேன். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதும் வேலை ஈஸி ஆயிடுச்சு, உனக்கும் அந்த மாதிரி தான் நடக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாரு பாண்டி. என்னமோ பாண்டி, எப்படிதான் இந்த கடையை நடத்த போறோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு, இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன் அப்படின்னு வானதி சொல்ல தோல்ல தட்டி கொடுத்து ஜாலியா இரு பார்த்துக்கலாங்கிறாரு பாண்டி. வீட்டில் அப்பான்ற பேரில் ஒரு பக்கி இருக்குல்ல, அதை பார்த்து பார்த்து கூட பாண்டியனுக்கு இவ்வளோ தைரியம் வந்திருக்கலாம். வானதியும் கொஞ்சம் தெம்பா நிம்மதியாக சிரிக்கிறாங்க. அப்போது அந்த மெடிக்கலுக்கு முன்னாடி இருக்க பார்க்கிங்கில் ஒரு வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு ஒருத்தர் கையில் பேக்கோடு வர்றாரு. வாங்க வாங்க, மெடிசன் வாங்க வந்தீங்களா, வாங்க வாங்க செல்வம் அப்படிங்கிற வானதி, செல்வம் கடைக்கு கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு அவரை உள்ளர கூட்டிட்டு வர்றாங்க. பாண்டியன் கூட வர்றாரு. மாத்திரைங்களை அடுக்கிக்கிட்டு இருந்த செல்வம் திரும்பி பார்த்துட்டு வாங்க டாக்டருங்கிறாரு. என்ன செல்வம் எப்படி இருக்கன்னு அவர் கேட்க, நல்லா இருக்கேங்க டாக்டர் அப்படின்னு செல்வம் புன்னகை மன்னனா சொல்ல வானதியும் பாண்டியும் பயங்கர ஷாக்கோட பாக்குறாங்க. டாக்டரும் செல்வமும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்க வானதி முகமெல்லாம் சிவந்து போய் பாக்குறாங்க. அக்கா, இவர் தான் நம்ம கிளினிக்கோட டாக்டர், டாக்டர் அறிவழகன் அப்படின்னு செல்வம் சொல்ல டாக்டர் அப்படியே திரும்பி வானதியை பாக்குறாரு. வானதி அப்படியே புன்னகை மன்னியா கொஞ்சமா அவரை சங்கட சிரிப்போட பாக்குறாங்க. சார் ஊருக்கு போயிருந்தாரு, இப்பதான் வந்திருக்காரு அப்படின்னு செல்வம் சொல்லிட்டு இருக்காரு. குட் மார்னிங் டாக்டருங்கிறாங்க வானதி. அவரும் குட் மார்னிங்மான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்ப, சாரிங்க சார், நீங்க தான் டாக்டர்னு தெரியாம பேசிட்டேன், நீங்க ஊருக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னாங்க, நான் தான் மறந்துட்டேன்றாங்க வானதி. இட்ஸ் ஓகேன்னு ரொம்பவே அமைதியா சொல்றாரு அறிவழகன். நீங்க எந்த ஊருங்க டாக்டர் அப்படின்னு வானதி கேட்க, தஞ்சாவூர் பக்கம் பட்டுக்கோட்டையில அப்படிங்கிறவரு. நீங்க என்ன வானதியை கேட்கிறாரு. நான் சென்னை தாங்க டாக்டர் அப்படின்னு வானதி சொல்ல, அப்படின்னு சிரிக்க அங்க செல்வம் புன்னகை மன்னனா நிக்கிறாரு. சாரி, என்னை பத்தி சொல்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்கேன்ற வானதி கண்கள் மின்ன அவரை பார்த்து, என் பேர் வானதி, நான் பிஃபார்ம் முடிச்சிருக்கேன், இந்த கடையை புதுசா நான் தான் ரெண்டுக்கு எடுத்து நடத்துறேன் அப்படின்னு வானதி சொல்ல கேள்விப்பட்டேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேங்கிறாரு டாக்டர். இத்தனை நாளா நம்ம கடை நாங்க நடத்துறோம் நாங்க பாக்குறோம்னு சொன்ன வானதி இப்ப நானுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க பாண்டி ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டோட நிக்கிறாரு. உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியல, அதான் நான் அப்படி கேட்டுட்டேன் வானதி. ஒரு நிமிஷம் அப்படிங்கிற அறிவழகன் அவரோட பேக் அங்க வச்சுட்டு ஸ்ட்ரெத்தை எடுத்து கழுத்துல போட்டுட்டு இருக்க வானதி அப்படியே பாண்டிய பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெத்தை போட்டு முடிக்கிற அறிவழகன், இப்ப டாக்டர் மாதிரி இருக்கேன் நான் கேட்க, ஐயோ சாரி டாக்டர், நான் அப்படி சொல்லல அப்படின்றாங்க வானதி. கூல், நீங்க அப்படி கேட்டதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படிங்கிற அறிவழகன் அப்பதான் பாண்டிய கவனிச்சுட்டு, ஆமா நீங்க என்ன கேக்குறாரு. என் பேரு பாண்டியன், பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கேன்றாரு அவரு. ஓ அப்படிங்கிற டாக்டர் ஹாய்ங்கிறாரு. அப்புறம் ஹாய் சார்னாரு. செல்வம், கிளினிக்கெல்லாம் சானிடைஸ் பண்ணியாச்சுல்ல அப்படின்னு டாக்டர் கேட்க, காலையிலேயே சானிடைஸ் பண்ணி சுத்தம் பண்ணிட்டேங்க டாக்டர் அப்படிங்கிற செல்வம். வாங்க டாக்டர் போகலான்னு சொல்லிக்கிட்டே வெளியே ஓடி வர்றவரு அவரோட பேக் எடுத்துட்டு நடக்கிறாரு. அறிவழகனும் அங்கிருந்து கிளம்புறாரு. பாத்தியா பாண்டி, இவர் தான் டாக்டர் போல, பார்த்தா டாக்டர் மாதிரியே இல்ல அப்படின்னு அதிர்ச்சியோட சொல்றாங்க வானதி. என்ன, நான் தான் டாக்டர்னு தலையில எழுதி ஒட்டிக்கிட்டு வர சொல்றியா அப்படின்னு பாண்டி கேட்க, அப்படி சொல்லல பாண்டி, ரொம்ப சாதாரணமா இருக்காரு அதான் சொன்னேங்கிறாங்க வானதி. கொஞ்ச நேரம் இருக்கிறியா நீ அப்படின்னு வானதி ஏக்கமா கேட்க, என்ன
இருக்கிறதா? நான் சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ கடைய கவனி, நான் அப்புறமா வர்றேங்கிறாரு பாண்டி. பாண்டி 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 போகாத பாண்டி, ப்ளீஸ் பாண்டி அப்படின்னு வானதி கெஞ்ச, ஏய் எனக்கும் ஒரு கடை இருக்குடி, அதை நான் பார்க்க வேண்டாமா? டாக்டர் வேற வந்துட்டாரு, இப்படி நாம நின்னு பேசுனா நல்லா இருக்காது, நீ போய் வேலையை பாருங்கிறாரு பாண்டி. முதல்ல மாத்திரை மருந்தெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து கத்துக்கோ, 2-3 நாள்ல அதுவே செட் ஆயிடுங்கிறாரு பாண்டி. வானதி அப்படியே பார்த்துட்டு இருக்க, நான் வரட்டுமா, பை அப்படின்னு கிளம்புறாரு அவரு. வானதி மனசே இல்லாம பயங்கிறாங்க. போற பாண்டியவே குழப்பமும் வருத்தமா பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க வானதி. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.